இந்தியன் ராணுவத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாபும் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு டெம்பரவரி ஜாபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அக்னிவீர்னா என்ன அண்ட் என்ஏன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் இப்போது ஜிடி ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 8th 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளையும் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நடைமுறையில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு புரியும். ஸோ காய்ஸ், இந்தியன் ஆர்மிக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நான் இப்போ வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. ஒன்று டெம்பரவரியாகவும் இருக்குது அண்ட் பர்மனெண்ட் ஜாபும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரி ஜாபு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், ட்ரேட்ஸ்மேன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியாக அக்னிவீர்ன்ற போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. 2025 அண்ட் 26க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிடுச்சு. இதில் பர்மனெண்ட்டான ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் சோல்ஜர், டெக்னிக்கல் என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டு ஸ்போர்ட்ஸ் டைரக்ட் அவில்தார் ரெக்ரூட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டு இப்போதைக்கு இவங்க பர்மனெண்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் வரும். அண்ட் அக்னிவீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு 2 டைமும் வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th எலிஜிபிலிட்டி டெம்பரவரிக்கான எலிஜிபிலிட்டி 8th 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்டு எலிஜிபிலிட்டி ஆஃப் பர்மனெண்ட் ஜாபோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இது பார்த்தீங்கன்னா வித் பென்ஷனோட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கான +2 என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பர்மனெண்ட் ஜாப்னு சொல்லியாச்சு, பட் அதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. இதில் 12th பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் பாஸ் பண்ணியிருக்கணும், வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 to 40% மார்க் இருந்தாவே போதும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த சப்ஜெக்ட் எனக்கு இல்லை அப்படின்றவங்க 12th பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் பாஸ் ஆகிருக்கிறவங்க ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 40 to 50% வரைக்கும் நீங்கள் ஈச் பண்ணியிருந்தவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கம்ப்யூட்டர் மேக்ஸ் பயாலஜி குரூப்பும் அண்ட் சயின்ஸ் குரூப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த 2 சப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 40 to 50% எடுத்திருந்தாவே போதும். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகினா போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது தெரியாமல் சிலர் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் ஒகேஷனல் குரூப் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பர்மனெண்ட் ஜாபுக்கு இந்த 2 அதாவது கம்ப்யூட்டர் மேக்ஸ் பயாலஜியோ அண்ட் சயின்ஸ் குரூப் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் அக்னிவீர் ஜிடிக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜிடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னிக்கல் சோல்ஜர் நர்சிங் பர்மனெண்ட் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2002 1 ஏப்ரல் 2008 வரைக்கும் நீங்கள் நர்சிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 1/10/2004 1/4/2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்னிவீருக்கான ரெக்ரூட்மெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் மறுபடியும் சொல்கிறேன், டெம்பரவரி போஸ்ட் அக்னிவீர் ஜிடிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும். அண்ட் பர்மனண்ட்டான இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எதுவும் கிடையாது. அண்டு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்றது சில பேருக்கு வந்து நிறையவே டவுட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்மனண்ட் ஜாப் இருந்தாலும் சரி அண்ட் டெம்பரவரி ஜாப் இருந்தாலும் சரி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டு, பிஎஸ்டி டெஸ்ட்டும் வந்து இருக்கும். அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் சில பேருக்கு வர்ற டவுட் என்னென்னா, ரிட்டன் எக்ஸாமில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த தடவை 2025 and 26க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஇடி டெஸ்ட்டு, பிஎஸ்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பேட்ச் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த 4 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான பேட்ச் வந்து எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஇடி டெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த 4 பேட்ச் வந்து எடுக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சேம் தான். இதில் வந்து சிலருக்கு வந்து பிஇடி டெஸ்ட்னா என்ன அண்ட் பிஎஸ்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்ற சில டவுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் தான் வந்துச்சு. பட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிஇடி டெஸ்ட்டுனா என்ன, பிஎஸ்டி டெஸ்ட்டுனா என்ன, அதை வந்து தனித்தனியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பிஇடி டெஸ்ட்னா பிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டும் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து இண்டிவிஜுவலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பேட்சை வந்து பிரிக்க போகிறாங்க. அந்த 4 பேட்சில் வந்து எவ்வளோ டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் புஷ்அப், அதாவது பேலன்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னா இது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 டோ டச் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீருக்கு முன்னாடி வந்து டோ டச் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. சீதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்லப்ஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 ஃபீட் டோ டச் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஜிக்ஜாக் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஜிக்ஜாக் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டாக இருந்தது தான். அண்டு புல்லப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டாக இருந்தது தான். அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணி நீங்கள் செலெக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான இந்த ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணி அனுப்புறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 165 ஹைட் இருந்தாவே போதும், மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகுறதே எதுக்கு தெரியுங்களா? இந்த காது, மூக்கு, வாய், இந்த டீத்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுவாங்க. ஏன்னா காதில் வந்து பார்த்திங்கன்னா சில அழுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நோஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோணியாக இருக்கிற மாதிரியும் அண்ட் மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெடி போட்டு இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி இருந்தாவே உங்களுக்கு ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. அண்டு ஃபிங்கர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நெயிலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் டீத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்த பல் அப்படின்ற சில எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொத்த பல்லுனாவே உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்த பல் டாக்டரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து இதே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வந்து ஃபில்லப் பண்ணிவிடுவாங்க. அது ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ஏன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஃபிட் ஆகவங்களுக்கும் ஒரு எக்ஸாமினேஷனோட மார்க் இருக்குது. அண்டு செகண்டரி போகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் தனியாக மார்க் இருக்குது. அதனால் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எனக்கு தெரியல அப்படின்றது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கான டாக்குமெண்ட், அதாவது இண்டிவிஜுவல் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ்ஸு, கேஸ்டோட நேமு அண்ட் ரிலீஜனோட நேமு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்லையும் இந்த ஒரே மாதிரி தான் இருக்கணும். உங்களுடைய பேராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பா அம்மாவோட பேராக இருந்தாலும் சரி, ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும். அண்ட் குவாலிஃபிகேஷனில் 10th மார்க் ஷீட்டில் வந்து என்ன நேம் இருக்குது அந்த நேம் தான் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அன்மேரிடு சர்டிஃபிகேட் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அண்ட் உங்களுடைய அம்மாவோட பாஸ்புக், அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அன்மேரிடு சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரே நாளைக்கு வந்து வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்ஷன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. அது வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே வந்து உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அண்ட் உங்களுடைய என்ன இனிஷியல் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எல்லாருக்குமே வர டவுட் வந்து என்னென்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நான் எப்போ இருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற டவுட்டு தான். ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்ச்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து எப்போ அறிவிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷனோட டேட் வந்து இருக்கும். அண்ட் உங்களுடைய பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு டைம், அதாவது உங்களுக்கு வந்து எந்த சென்டரில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது, அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டில் வந்து 3 ஷிஃப்ட்டு நடக்கும், அந்த 3 ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட்டு அப்படின்றதையும் அதிலே உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் இப்போ வந்திருக்கிற புதிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான், இதோட வெரிஃபை யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ண மாட்டாங்க. இதுதான் பர்மனன்ட் ஜாபுக்கும் டெம்பரவரி ஜாபுக்கும் இதுதான் வித்தியாசம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும்னு நம்புகிறேன்.